தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாத்தான் குளத்துல நம்ம பார்த்தோம் ஒரு போலீஸ் கஸ்டடிய டெத்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்கள் இறந்தப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க. ஆனா இப்ப இவங்க ஆட்சியில சிவகங்கை மாவட்டத்துல ஆகாஷ் இளைஞன், அதாவது பட்டினத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் போலீஸ் காவல்துறை அவர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய அந்த மாவட்டத்திலேயே பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதற்கு எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. இப்ப காவல்துறை எப்படி இருக்கு? இவரு கையில தானே அந்த காவல்துறை இருக்கு. அதுவும் இல்லாம இந்த போலீஸ் கஸ்டோடியல் டெத் நம்பர் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் 26ங்கிறாங்க, சில பேர் 27, சில பேர் 36, இன்னும் சில பேர் 50ங்கிறாங்க. நம்ம குறைஞ்சதே எடுத்துப்போம் 26வது. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் வருஷத்துக்கு 5 போலீஸ் கஸ்டோடியல் டெத் நடைபெறுது. அந்த ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத் நடந்தப்ப எவ்வளவு குக்குரல் இட்டாங்க. திரு உதயநிதி அவர்களா இருக்கட்டும், திருமதி கனிமொழி அவர்களா இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும். ஆனா இதற்கு முழுக்க முழுக்க மௌனமாவே இருக்காங்க. இல்ல இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் என்ன இருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் அவர்களால் காவல்துறை அவர்களால் அஜித் என்பவர் படுகொலை செய்யப்பட்டு இப்ப அது சிபிஐ விசாரணை இருக்கு. அவ்வளோ பெரிய நாடே கொந்தளிக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் நடைபெற்றுச்சு. பட் அதை முடிஞ்சு கொஞ்சம் வருஷம் கூட ஆகல, அடுத்த ஒரு சம்பவம் போலீஸ் கஸ்டோடியல் டெத்து திரு ஆகாஷ் அவர்கள். அப்ப போலீஸ் அவங்க பயத்துல இருக்காங்களா இல்லையா? இது முதல்வர் அவருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாடே கொந்தளிச்ச சம்பவம் நடைபெற்றும் மீண்டும் அதே மாவட்டத்தில் நடக்குதுன்னா அப்ப அவங்களுக்கு சுத்தமா பயமே இல்லையா? மேல அதாவது முதல்வர் அவருக்கு இதெல்லாம் தெரிய வருதா, வரவே இல்லையா? இதுல பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் என்னன்னா, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்களே அவங்களோட செயல்பாடுதான். திரு வி.சி.க. தலைவர் அவர்கள் இங்கேருந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிர்த்து போராட்டம் பண்றாரு. ஆனா இங்க இப்ப தற்சமயம் 2 சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஒண்ணு திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரியில, இன்னொன்னு இங்க சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை அருகே 2 சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதை ஒட்டி ஒரு போராட்டமோ ஒண்ணுமே இல்லைங்க. எப்பவும் போல தோழமை சூட்டலாம், முன்னாடியாவது பரவாயில்ல, தோழமை சூட்டல கொஞ்சமாவது கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை ஏதாவது இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திசை திருப்புற மாதிரி இது சங் பரிவாரோட முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே கூச்சமே இல்லாம இத திசை திருப்புற வேலையில திரு தொல் திருமாவளவன் இருக்காங்க. ஒரு இடத்துல கூட அரசாங்கம் இதை கண்டிச்சு நடவடிக்கணும், இது கண்டனத்துக்குரியதுன்னு ஒரு இடத்துல கூட திருமாவளவன் அவர்கள் பதிவு செய்யல. இதுல ஒரு படிக்கு மேல போய் போராட்டம் அறிவிச்ச திரு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில காவல்துறை மேல கொலை வழக்கு பதிவு செய்யணுங்கிறாங்க. ஆனா அந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? அரசு கட்டுப்பாட்டுல, குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. இது தோல்வி அடைஞ்சிருக்கு, இது தொடர்ந்து நடைபெற்றிருக்குன்னு ஒரு கண்டனம் இல்லைங்க. அரசை பத்தி அவங்க கொடுத்த அறிக்கையில நீங்க முழுசா படிச்சா தெரியும், ஒரு இடத்துல கூட அரச குற்றம் சாட்டியோ எதுவும் இல்லை. அதுவும் குறிப்பா பொதுவா காவல்துறை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுதான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. கூட்டணி கட்சினா இந்த அளவுக்கா? சீட்டுல சமரசம் பண்ணுங்க, கொள்கையில சமரசம் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு மக்களுக்காக நடக்கிற இந்த மாதிரி விஷயத்த கூட சமரசம் செய்யறதுங்கிறது உங்களுக்கே அது பெரிய ஆபத்தா வரும். இன்னொரு பக்கம் நம்ம காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நாங்குநேரிக்கு போறாரு. அங்க இருக்கிற மக்கள், அது அவர் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் அங்க இருந்த காங்கிரஸோட எம்பியை அவங்க உள்ள விடவே இல்லை, பண்ணிக்கும் எம்எல்ஏவும் உள்ள விடாம போராட்டம் பண்ணாங்க. இவர் போறப்பையும் அங்க பாதிக்கப்பட்ட 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் அவர்கள் உள்ள விடாம பெரிய கேள்விய கேட்கிறாங்க திரு செல்வ பெருந்தகையிடம். அதுல இன்னும் அந்த வீடியோல தனியார் தொலைக்காட்சி நியூஸ் சேனல் வெளியிட்ட அந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தெளிவா அவங்க சொல்றாங்க, இந்த படுகொலைக்கு சம்பவத்துக்கு காரணம் ஆளுங்கட்சியில உள்ள சப்போர்ட்னாலதான். அதுவும் ஓப்பனா சொல்றாங்க, திமுக இருக்கிற ஒன்றிய தலைவர் சப்போர்ட்னாலதான் இந்த ஒரு படுகொலையே நடைபெற்றிருக்கு அப்படின்னு.
இவ்வளவு ஓப்பனா பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க. இது வந்து ஆளுங்கட்சி தரப்பு அந்த திமுக ஒன்றிய செயலாளர்னாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுக்குன்னு. ஆனா அப்ப கூட திரு செல்வ பெருந்தை அவர்கள் வந்து கவர்மெண்ட்டை பத்தியோ, ஆளுகிற அரசாங்கத்தை பத்தியோ, இல்ல முதலமைச்சர் அவர்கள் பத்தியோ எந்த கண்டனமும் தெரிவிக்காம எப்பவும் போல இவரும் பூசி முழுகிட்டு போயிருக்காரு. சாத்தான்குளம் நடந்த சம்பவத்துக்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுத்து எல்லாம் எப்படிலாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே மீடியா முதற்கொண்டு மிகவும் அமைதியா இருக்காங்க. இதே சம்பவம் அதிமுக ஆட்சியிலயோ இல்ல பாஜக மாநிலம் ஆட்சியில நடந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இதே மீடியாவா இருக்கட்டும், இல்ல சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இல்ல கருத்து சுதந்திரம் பேசுறவங்க, சமூக ஊடகவியலாளர்கள் இருக்கிறவங்க, சமூக நீதி பேசுறவங்க எல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வந்திருப்பாங்க, போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரும் மௌனமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சமூக நீதி தான் எங்களோட முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்ற திமுக ஆட்சியில ஒரு பட்டியலின இளைஞன் வந்து கொல்லப்பட்டிருக்கான். அதற்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே அவங்க ஆளுகிற தரப்புல இருந்து திருமதி கனிமொழி அவர்களோ இல்ல உதயநிதி அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ எட்டி கூட போய் பார்க்கல. ஒரு இடத்துல கூட கண்டிப்பா வந்து காவல்துறை மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிக்கை கூட திமுக தரப்புல இருந்து விடவே இல்லைங்க. இவங்க இன்னொன்னு பார்க்கணும், தொடர்ந்து இவங்க ஆட்சியில இந்த சமூக நீதினு சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு நாங்குநேரி விஷயத்துல நடந்திருக்கு. அதே நாங்குநேர்ல இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே தொடர்ந்து நடக்குது. அப்பதான் இன்னும் நம்ம மக்களுக்கு கேள்வி வருது என்னன்னா, அப்ப காவல்துறைக்கு இந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் இருக்கு என்ன காரணம்னா, மேல இருந்து யாரும் கண்டுக்கிறது இல்ல, எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. நாங்குநேரில கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு மாணவன், அதாவது பள்ளி மாணவர்களிடையே ஜாதி மோதல் உண்டாக்கி அங்க ஒரு மாணவன் வந்து அருவாளால வெட்டப்படுறான். அதே நாங்குநேரில போற போக்குல ஜாதி மோதல்னால தெருவுல போய் பார்க்கிறவங்களாம் வெட்டியிருக்காங்க. 2 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அதுலயும் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் இந்த தைரியம் வருது. இந்த சைடு தமிழ்நாட்டே உலுக்கி கொந்தளிக்கப்பட்ட திரு அஜித் அவர்கள் சிவகங்கையில போலீசாரால வந்து கஸ்டடியில நடந்தது. அது சிபிஐ விசாரணை இருந்தும் மீண்டும் ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்குன்னா அப்ப இங்க இன்னும் தெளிவா தெரியுது, யாரும் எதுக்கும் பயப்படல. ஏன்னா எந்த ஆக்ஷனும் எதுக்கும் எடுக்கிறதே இல்லை. இவங்க எதிர்கட்சியா இருக்கப்ப இதே தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு கொன்னப்ப எந்த அளவுக்கு போராட்டமும் இதுவும் பண்ணாங்க. ஆனா அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் அதை எதுவுமே செயல்படுத்தாம இவங்க யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. யார் அழுத்தத்தினால என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நடைபெற சம்பவங்கள் எதுவுமே வந்து ஒரு ஊடகத்தால விவாதிக்கப்படுறதே இல்லை, மூடி மறைக்கப்படுது. பட் ஒண்ணு, இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்காம இல்லை. இது எல்லா கேள்விக்கும் மக்கள் வந்து 26ல பதில் சொல்லுவாங்க. அது திமுகக்கு எப்படியாப்பட்ட பதிலா இருக்க போகுதுங்கிறது 26ல தெரிய வரும். நன்றி, வணக்கம்.